கில் வந்து பயங்கர ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்காரு. அது யாருன்ட்டு நம்ம கெஸ் பண்ணி இது பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் அவர் வைஸ் கேப்டன், T20 வைஸ் கேப்டன், இதுனா வைஸ் கேப்டன், இதெல்லாம் பெரிய பெரிய இது. அது மாதிரி அவரும் ஸ்ரேயா ஐயரும் லக்கியஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இன் இந்தியா. ஒரு புது பிளேயருக்கு இதுதான் சான்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி பங்களாதேஷ், நியூசிலாந்து இந்த மாதிரி இருக்க புது பிளேயருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் சமாளிக்க முடியும். எவ்வளோ பேர் கதவு தட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஒருத்தரையும் கன்சிடர் பண்ணாமல் பழைய பிளேயர்ஸே எடுத்திருக்காங்க. இது டிப்பிக்கல் ராகுல் டிராவிட் பீரியட்ல இப்படி தான் பண்ணாங்க, அதையே தான் பண்ணுறாங்க. 3 விக்கெட் கீப்பர் அங்கே லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. KL ராகுல், துருவ் ஜுரேல், ரிஷப் பண்ட். ஸோ பிளேயிங் லெவனில் வந்து யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும்? KL ராகுல் வந்து பழைய புண்ணியத்தில் இருக்கார். அவர் வந்து இப்போ இருக்கிற பிளேஸே கிடையாது, விக்கெட் கீப்பர்லாம் கிடையாது அவர் சுத்தமாக. கோலி வந்து ஸ்பின்னர்ஸை விளையாடவே வரல. இப்போ ஆஃப் லைட் ரொம்ப மட்டமாக விடுறாரு. ஆஃப் லைட் எல்லாரும் பேட்ஸ்மேனே KL ராகுல்லேருந்து எல்லாரும் மட்டமாடுறாங்க ஸ்பின்னர்ஸை. இதே ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, அப்போ இவங்க கதை எல்லாம் கந்தலாயிடும். நீங்கள் வேணா பாருங்க. ஏன்னா அந்த பவுன்சி விக்கெட்டில் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா அது வேற அவங்க வெறியில் இருக்காங்க ஆஸ்திரேலியா. நான் சொல்றது பார்டர் கவாஸ்கர். ஆமாம், நீங்கள் வேணா பாருங்க. அப்போ எல்லாரும் சாயம் வெளுத்து போடுன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை இவங்க இஷான் கிஷனை மறுபடியும் கொண்டு வரல. அது வரைக்கும் நல்ல காரியம் பண்ணாங்க. இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயா ஐயர் 2 பேரும் கொண்டு வந்தாக்க நான் கிரிக்கெட் பார்க்கறதே விட்டுருப்பேன். ஒன் இந்தியா அவசர் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ்க்கு இடையே நடக்க போற 2 டெஸ்ட் மேட்ச்ல வந்து முதல் டெஸ்ட் மேட்ச் சேப்பாக்ல நடக்க போகுது. ஸோ அதுக்காக வந்து ஆல்ரெடி பயங்கரமா ஒரு அலப்பறை போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கௌதம் கம்பீர் தலைமையில முதல் டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப்பா போய்கிட்டு இருக்குது. அதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீம் ஸ்குவாட் செலெக்ஷன் ஒன்று நடந்திருக்குது. ஸோ அந்த ஸ்குவாட் செலெக்ஷனை பத்தி இன் டீடைல்டா சொல்றதுக்கு ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் VV சார் வந்திருக்காரு. சார் வெல்கம் சார். வணக்கம். வெல்கம் சார். ஓகே சார், ஸ்குவாடு பத்தி ஆக்சுவலா வந்து உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்ல பரவாயில்ல சாட்டிஸ்ஃபை தான் அப்படின்றீங்களா? இல்ல ஏன்னா அடுத்து BGT டெஸ்ட் வரப்போகுது, நியூசிலாந்து டெஸ்ட் நடுவில் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்குவாடு ஓகே தான் நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இதுல வந்து வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா இது எதுக்கு வந்து அவங்க திலீப் ட்ராஃபி கண்டக்ட் பண்ணாங்க. திலீப் ட்ராஃபி இந்த யாஸ்டிக் போனா இது அப்படியே திலீப் ட்ராஃபிக்கு முன்னாடி போன டெஸ்ட் விளையாடுற டீம் அப்படியே விளையாடுறாங்க. அப்படியே விளையாடுறாங்க, சேஞ்சே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ் தீப், அப்புறம் சர்ஃப்ராஸ் கான், இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் டெஸ்ட் விளையாடின ஆளுங்க. ஓகே, அவங்களாம் அப்படியே விளையாடுறாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து திலீப் ட்ராஃபி கன்சிடர் பண்ணல. அது ஒரு மிஸ்டேக். ஆமா. ரெண்டாவது அதே பிளேயர்ஸை விளையாடி கடைசியில் என்னன்னாக்க ஒரு புது பிளேயருக்கு இதுதான் சான்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி பங்களாதேஷ், நியூசிலாந்து இந்த மாதிரி இருக்க புது பிளேயருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் சமாளிக்க முடியும். ஓகே 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 ஓகே. அதனால இது வந்து ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவ் செலெக்ஷன். ஓகே சார். ஓகே. அது அவங்க ரொம்ப சேஃபா பழைய ஆளுகளை யாரையும் டிராப் பண்ணாம அப்படியே வச்சுட்டு KL ராகுல்லாம் ஃபார்ம்ல இருக்காரா இல்லையானே தெரியல. அதில் ஐ மீன் பெரிய பிளேயர், கிரேட் பிளேயர், நோ டவுட் அபவுட் இட். ஆனா ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. இப்போ ஃபார்ம்ல இருக்காரான்னு கண்டுபிடிக்கும். ஸோ அது மாதிரி இப்போ ஜடேஜா அவர் எடுத்துக்கோங்க. அவர் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ எதுக்கு வந்து அவரை இன்க்ளூட் பண்ணாங்க தெரியல. எவ்வளோ பேர் கதவு தட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து ஒருத்தரையும் கன்சிடர் பண்ணாம பழைய பிளேயர்ஸே எடுத்திருக்காங்க. இது டிப்பிக்கல் ராகுல் டிராவிட் பீரியட்ல இப்படி தான் பண்ணாங்க, அதையே தான் பண்றாங்க. ஓகே சார். ஆக்சுவலா இன்னொரு கேள்வி என்னன்னா, முகமது ஷமி வந்து இந்த டெஸ்ட்ல வந்து எப்படியாவது உள்ள வந்துருவாரு, டீம்ல இடம் பிடிச்சிருவாரு, இதுக்கப்புறம் வந்து அவர் நாம கண்டினியூவா பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். பட் அந்த இடத்துல வந்து ஷமியோட அலைவு வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பத்தி ஏதாவது உங்களோட கருத்து சார்? இல்ல அது இப்போ ஓகே பரவாயில்ல, எப்போ வந்தாலும் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம்மா, எப்போ வந்தாலும் எடுத்துப்பாங்க. ஒன்லி திங் இஸ் ஹி ஹஸ் டு ப்ரூவ் ஹிஸ் ஃபிட்னஸ். ஏதாவது லோக்கல் மேட்ச் 3 நாள் விளையாடி, அது மினிமம் 3 நாள் விளையாடி, அந்த 3 நாளும் தான் வந்து ஏன்னா ஆங்கிள் ப்ராப்ளம் அவருக்கு. ஸோ அது வந்து பாடி வெயிட்டு ஓவர் ஒர்க் பண்ணாக்க டெஃபினட்டா அது ட்ரபிள் கொடுக்கும். அதனால இவங்க வந்து அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க எடுப்பாங்க. இல்லைனாக்கா ஒரு டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் டே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, வேஸ்ட் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே
ஓகே சார். இப்ப இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து கேஎஸ் பரத் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. தேவ்தத் படிக்கல் இருந்தாங்க. கேஎஸ் பரத் இருந்தாரு. ஸோ இந்த மாரி நெறைய பேர் இருக்கும்போது, அதுல வந்து இந்த இங்கிலாந்து டெஸ்ட்ல வந்து ஒரு சிலர் மட்டுமே, அதாவது துருவ் ஜுரேலும், சர்ஃப்ராஸ் கான் மட்டும் தான் வந்து அந்த இடத்துல இடமே புடிச்சிருக்காங்க. வேற யாருக்குமே வந்து இடம் குடுக்கல. இது வந்து ஒரு டேலண்ட் பேஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். இல்ல அவங்க சரியாவே விளையாடல. துலீப் ட்ராப்லயும் அவங்க சரியா விளையாடல அப்படின்ற ஒரு காரணத்தினால நெனைக்கிறீங்களா? துருவ் ஜூரல் நல்லா விளையாடினார் திலீப் ட்ராப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, அதனால வந்து அவர் வந்து லாஸ்ட் டெஸ்ட்ல அவர் இருந்தார் ஜூரல் அண்ட் சர்ஃப்ராஸ் 2 பேர் இருந்தாங்க. ஸோ ஜூரல் ஏன் எடுக்கலனாக்க பந்த் உள்ள வராது. ம், ம். இன்ஜுரிக்கு அப்புறம் பந்த் ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ தான் ஆடுறாரு ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஓகே, ஸோ பந்த் இஸ் டெஃபினட்டா நம்பர் 1 டெஸ்ட் பிளேயர் நமக்கு, டெஸ்ட் விக்கெட் கீப்பர் நம்ம டீமுக்கு. அதனால அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அது கரெக்ட் தான். அது ஜூரல் மேபி செகண்ட் விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே பட் சார். ஜூரல் ஹஸ் ப்ரூவ்ட் தட் ஹி இஸ் பெட்டர் தேன் பரத். ஓ! ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். இப்ப இந்த இடத்துல அதனால பரத் ஓகே சொல்லிருங்க, சொல்லிருங்க. இல்ல இப்ப ஒரு ஆர்குமெண்ட் கேஎல் ராகுல் அப்படியே கீப் பண்ண வச்சுக்கலாம்னு இருக்கு. ஆ. அப்புறம் நல்ல வேளை இவங்க இஷான் கிஷனை மறுபடியும் கொண்டு வரல. அது வரைக்கும் நல்ல காரியம் பண்ணாங்க. இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் 2 பேரும் கொண்டு வந்தாக்க நான் கிரிக்கெட் பார்க்கறதே விட்டுருப்பேன். இந்த டீமுக்கு வந்து வைஸ் கேப்டன் யாரையுமே அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் வந்து வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல வைஸ் கேப்டனே யாருமே கிடையாதுன்ற மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஓடிஐ T20லயுமே சேர்த்து கில் வந்துகிட்டு இருக்காரு. மேபி கில் ஒரு சான்ஸா டெஸ்ட்டுக்கும் வருவாரா சார்? கில் ஆல்ரெடி நம்பர் 3 பொசிஷன் விளையாட போறாரு, அதுல டவுட் இல்லை. வைஸ் கேப்டனா ஓகே, டெஸ்ட்டுக்கு? வைஸ் கேப்டன் தான் அப்ப ஹெசிடேட் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்ப 10 வைஸ் கேப்டன் ரெடியா இருக்காங்க டீம்ல. 11 பேர்ல 10 பேர் ரெடியா இருக்காங்க வைஸ் கேப்டன். ஈவன் முகமது சிராஜ் கூட நான் வைஸ் கேப்டன் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ பும்ராலாம் இப்போ வந்து கேப்டன்சி கிளைம் பண்றாருனாக்கா பும்ரா, ஜடேஜா, கில்லு இவங்க எல்லாருமே ரெடி ஃபார் வைஸ் கேப்டன்சி. அதனால வந்து இவங்க ரொம்ப டைலமால இருக்காங்க தெரியுது நல்லா. ஆனால் எப்பவுமே லோக்கல் டெஸ்ட் மேட்சஸ்க்கு வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓ ஓகே ஓகே. ஏன்னா கேப்டன் வந்து உள்ள போகும்போது யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். ம். வைஸ் கேப்டன், ஏன்னா வைஸ் கேப்டன்னாக்க அந்த டூருக்கு தான் மெயினாக வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ லோக்கல் மேட்சஸ்க்கு நாட் மெசேஜ். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். யஷ் தயால் வந்து இப்போ ஒரு மெய்டன் கால் அப் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? மேபி ஒரு பரவாயில்ல லெஃப்ட் ஆர்ம் இல்லை நான் வந்து ஆ. இல்லை சான்ஸ் டெஃபினட்டா கிடையாது. பட் நான் வந்து ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன் 2 ஃபாஸ்ட் bowlers, யஷ் தயால் அண்ட் மோசின் கான். 2 பேரும் நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ம். இந்த யஷ் தயால் 2 பேரும் வந்து ஈக்குவலி குட் bowlers, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowlers, ஆமா. பெட்டர் தேன் எவ்ரிபடி. இதுல என்னன்னாக்க ஆஷ்தீப் சிங் இருக்காரான்னு தெரியல. ஓகே, ஓகே, ஓகே. இருக்காரா உங்க டீம்ல ஆஷ்தீப் இல்ல சிங்? சார். ஆர்ஷ்தீப் சிங் ஸ்குவாட்ல கிடையாது. ஸ்குவாட்ல கிடையாதா? அது ரொம்ப அநியாயம். அது ஏன் தெரியல. ஏன்னா நான் வந்து ஐ காட் மிக்ஸ்ட் அப் வித் ஆகாஷ் தீப் அண்ட் ஆஷ்தீப். ஓகே ஓகே, ஓகே. ஸோ ஆஷ்தீப் கண்டிப்பா இருந்திருக்கும். ஓ ஓகே சார், ஓகே சார். பிகாஸ் அது பெரிய மிஸ்டேக். இங்கிலாந்து டூர்ல இருந்தே நல்லா பண்ணிட்டு வராரு. அந்த டூர்ல வந்து நல்லா டீசெண்டா போட்டாரு. டுலி டிராப்லயுமே வந்து 9 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்து சரி நல்லா பண்ணிட்டு இருக்கான் பையன் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால அப்படியே கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? யார் ஆகாஷ் தீப்பா? ஆ. ஆனா அவரை 11 கொடுக்க மாட்டாங்க. ஓ ஓகே, ஓகே, ஓகே. அதான் ப்ராப்ளம். 11 வந்து பும்ரா அண்ட் சிராஜ் 2 பேர் தான், 2 ஃபாஸ்ட் bowler தான். ம். அண்ட் தே ஆர் கோயிங் டு ப்ளே 3 spinners. ஓகே. ஓகே, ஜடேஜா, அஸ்வின் அண்ட் குல்தீப் 3 பேர் விளையாட போறாங்க. அக்ஸர் கடல் 5 ஆச்சு. விக்கெட் கீப் அக்ஷாருக்கு அதுவே அநியாயம். அக்ஷார் தான் இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஆல்ரவுண்டர், பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. இந்த Okay, 86 வந்து எல்லாரும் அப்ப ஜடேஜாவா அக்ஸரா? சோ உங்களோட ஆப்ஷன். என்ன கேட்டாங்க அக்ஷார், கண்டிப்பா அக்ஷார். ஜடேஜா வேணாம். ஏன்னா அக்ஷார் இஸ் a proven better batsman than Jadeja. Okay, but Jadeja even bowling also Akshar bowls equally well. Okay. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த பழைய சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவை வந்து எடுத்திருக்காங்க. இதுதான் எப்பவுமே பண்ற மிஸ்டேக். செலக்டர்ஸ் ஆகட்டும், ராகுல் டிராவிட் ஆகட்டும், இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டே இருப்பாங்க. ரோஹித் சர்மா இப்ப மறுபடியும் அதே அதான் நான் சொல்றேன். அந்த டீம் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாம இருக்கு. அதுவும் இந்த பங்களாதேஷோட தான் எல்லா எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணும். பேசாம ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் அந்த 3 பேருக்கும்.
கொடுத்துட்டு பும்ராக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க பேசாம இது விளையாடலாம். ஆனா அவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப்காக போறாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு ஃபுல் டீம் விளையாடுறாங்க. அதுவும் ஒரு கரெக்ட் தான். பட் ஆனா ஜடேஜாக்கும் ஆக்ஸாருக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. என்ன கேட்டா ஆக்ஸார் தான் எடுக்கணும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இப்போ உங்களோட அந்த 3 விக்கெட் கீப்பர் அங்க லிஸ்ட்ல இருக்கிறாங்க. கேஎல் ராகுல், துருவ் ஜுரேல், ரிஷப் பண்ட். ஸோ பிளேயிங் லெவன்ல வந்து யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும்? கேஎல் ராகுல் வந்து பழைய புண்ணியத்துல இருக்காரு அவரு. அவர் வந்து இப்ப இருக்கிற பிளேஸே கிடையாது. விக்கெட் கீப்பர் எல்லாம் கிடையாது அவர் சுத்தமா. ஓகே. அண்ட் பேட்டிங் ஆல்சோ அவருக்கு வந்து இந்த மாதிரி பேட்டிங்ல இந்த மேட்ச் ஒரு சான்ஸ் கிடைக்கும் டெஃபினட்டா. ஏன்னா ரோஹித் வந்து பழைய டீம் அப்படியே விளையாடுவாரு. அவர் வந்து ப்ரூவ் பண்ணலனாக்க செகண்ட் டெஸ்ட் அவர் வெளியே அனுப்பிச்சிடும். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து திருப்பி நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு. அவர் வந்து நல்ல கிரேட் பேட்ஸ்மேன் எல்லாம் ஒத்துக்கிறோம் நாங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓகே 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 சார். அப்போ இன்னொரு டவுட், இப்போ வந்து கில்ல 1 டவுன் அவங்க புஷ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இங்கிலாந்து டூர்லேயே வந்து புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதையே கண்டினியூ பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா கில்லோட ஆவரேஜ் வந்து ஓப்பனிங்கை விட 1 டவுன்ல கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற மாதிரி ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸோ அது உங்க கொஸ்டின் அதே. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பாதீங்க சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அது வந்து எப்பவுமே அது வந்து நம்பக்கூடாது. ஏன்னா அது ஏதாவது ஒரு வீக் டீமோட அடிச்சிடுவாங்க, உடனே அந்த இது ஏறிக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏறிக்கும். அது வந்து பைத்தியகாரத்தனமான மெஷர்மெண்ட் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. ஏன்னா இப்ப இருக்கிற ஃபார்ம், டெக்னிக் அண்ட் ஃபார்ம் தான் இம்பார்ட்டன்ட். இதே ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க, அப்ப இவங்க கதை தான் கந்தலாயிடும். நீங்க வேணா பாருங்க. ஏன்னா அந்த பவுன்சி விக்கெட்ல யார் யார் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா அது வேற அவங்க வெறியில இருக்காங்க ஆஸ்திரேலியா. நான் சொல்றது பார்டர் கவாஸ்கர். ஆமா, நீங்க வேணா பாருங்க. அப்ப எல்லாரும் சாயம் வெளுத்து போடுன்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டாக்க கில் வந்து பயங்கர ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்காரு. அது யாருன்ட்டு நம்ம கெஸ் பண்ணி இது பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே சார். ஏன்னா பிகாஸ் எதுக்கு எடுத்தாலும் அவர் வைஸ் கேப்டன். T20 வைஸ் கேப்டன், இதுனா வைஸ் கேப்டன். இதெல்லாம் பெரிய பெரிய இது. அது மாதிரி இன்ஃபேக்ட் அவரு ஸ்ரேயா ஐயரும் லக்கியஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இன் இந்தியா. அப்போ வந்து கண்டிப்பா கில்ல வந்து 1 டவுன் தான் புஷ் பண்ணுவாங்க, ஓப்பனிங் கொண்டு போக மாட்டாங்க. ஜெய்ஸ்வால் வந்து கீழே இருக்கிறது சான்ஸ் கிடையாது, இல்ல ரோஹித் சர்மா கீழே வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இல்ல நம்பர் 3 அந்த புஜாரா பிளேஸ் எடுக்கிறாங்க. நான் வந்து புஜாராவும் இந்த ரேட்ல போச்சுன்னா புஜாரா ரஹானே எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இவங்க வந்து பழைய ஆளுகள்லாம், அதாவது ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து விளையாடுறான்றாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி புஜாராவும் ரஹானா விளையாடுவாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை அவங்க இல்லை. கில்லு வந்து நம்பர் 3 கன்சிஸ்டண்டா செக் பண்ணுவாங்க அவனை. அது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. நம்பர் 4 கோலி. அவரும் வந்து ஹேஸ் டு ப்ரூவ். ஏன்னா கோலி வந்து ஸ்பின்னர்ஸை விளையாடவே வரல அவருக்கு. இப்போ ஆஃப் லைட் ரொம்ப மட்டமா ஆடுறாரு. ஆஃப் லைட் எல்லாரும் பேட்ஸ்மேனே கேஎல் ராகுல்ல இருந்து எல்லாரும் மட்டம் ஆடுறாங்க ஸ்பின்னர்ஸ். அக்ஷர் பட்டேல் தான் நல்லா ஆடுறது இருக்கிறதுக்குள்ள. ஓகே. ஸோ ரோஹித் சர்மா, அக்ஷர் பட்டேல் 2 பேர் தான் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடக்கூடிய ஆளுங்க இந்தியாவில். மற்ற எல்லாம் வீக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப சான்ஸ் கொடுத்தாச்சு ஜெய்ஸ்வாலுக்கு. எல்லாம் அவர் என்ன ஒரு ஃபிளாஷி 20, ஃபிளாஷி 10 அப்படின்னு அந்த மாதிரி ஆடுறதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க. நம்ம சாம்சன் இருக்காரு, அப்புறம் பராக் இருக்காரு. இதெல்லாம் இவங்களும் இதே மாதிரி தான் ஃபிளாஷி 20 அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி அவரோடனாக்கா அவரையும் ட்ராப் பண்ண வேண்டியதான். ஓகே. அவசரப்பட்டு டெஸ்ட் மேட்சிங் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அடிச்சிடறாரு, நல்லா அடிக்கிறாரு, பட் ஆனா டக்குனு அவுட் ஆயிடுறாரு. டெஸ்ட் மேட்சிங்கிறது எப்படின்னாக்க பாலை விட்டு விளையாடணும். ஏன் பாலை விடுறேன்னா எவ்வளவு நீங்க பால் விடுறீங்களோ, எவ்வளவு நிறைய அதிகமா நீங்க ஸ்டே பண்றீங்களோ அவ்வளவு பால் வந்து நல்லா சைட் ஆகும். ஓகே. இப்ப போன உடனே பால் வந்து கடுகு மாதிரி இருக்கும் சார், ஒண்ணுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே அப்புறம் ஒரு 2 ஓவர் ஆச்சுன்னா கொஞ்சம் பெருசாகும், எலுமிச்சம்பழம் மாதிரி ஆகும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுனாக்க கிரிக்கெட் பால் சைடு நல்லா நீங்க ஒரு 40-50 அடிச்சுன்னா பால் ஃபுட்பால் மாதிரி தெரியாது. அப்ப நீங்க வந்து எல்லா ஸ்ட்ரோக்கும் விளையாடலாம். அப்ப அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் ஆடினாக்க தட்ஸ் பைத்தியக்காரத்தனம். அதான் நான் சொல்றேன், ஜெய்ஸ்வாலுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சேம் வித் சூரியகுமார் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க ட்ரை பண்ணாக்க தப்பு. சூரியகுமாரை வந்து இவங்க இந்த ஸ்பின்னர்ஸை விளையாட தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸ்ரீலங்கால. அதனால சூரியகுமாரை வந்து அவங்க டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணணும்ட்டு ஒரு ஸ்பீச் வந்தது. ஓகே, ஒரு டாக் வந்தது. அதனாலதான் அவரோட டெலிட் டிராஃபி விளையாட சொன்னாங்க. ஓகே. ஆனா அவர் இன்ஜர் ஆகிட்டு விளையாடல. ஸோ அதனால பட் இந்த மாதிரி இவங்க மறுபடியும், ஏன்னா பங்களாதேஷும் ஈக்குவலி குட் ஸ்பின்னர் ஸ்ரீலங்கா மாதிரி. ஆமா சார், கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி இந்தியன் பேட்டிங் சொதப்பினா வச்சுக்கோங்க, சூரியகுமார் உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா
அவர் தான் அந்த அதிரடி ஆடி ஸ்பின்னர்ஸை வந்து அப்பர் ஹேண்ட் கொடுக்காம விளையாடக்கூடிய சக்தி இருக்கு அவருக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ ஓகே சார், பார்க்கலாம் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி. பிளேயிங் லெவன் எப்படி சார் இருக்கும்? ஸோ அதை பத்தி ஜஸ்ட் பிளேயிங் 11 சிம்பிள் சார். ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால், நம்பர் 3 கில், நம்பர் 4 கோலி, நம்பர் 5 கேஎல் ராகுல். சர்ஃப்ராஸ் கான் எடுக்கணும், ஆனா கேஎல் ராகுல் தான் எடுப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்க அந்த பழைய இதை மாற்ற மாட்டாங்க. நம்பர் 6 வந்து பந்த், நம்பர் 7 ஜடேஜா, அதுவும் அக்ஷர் வளம் அந்த இடத்துல. அப்புறம் நம்பர் 8 வில் பி அஸ்வின், நம்பர் 9 குல்தீப், நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 சிராஜ். ஓகே சார். ஆக்சுவலா வந்து இதான் மை 11. அது போக வந்து அக்ஷர் பட்டேலும் உள்ள விளையாடணும், பட் ஆனா அவங்க இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, இப்படிதான் போவாங்க. இப்ப பிளேயர்ஸ் வந்து இதுல டிசப்பாயின்ட்மெண்ட் எனக்கு என்னன்னாக்க, சாய் சுதர்ஷன் ரொம்ப ஹோப் பண்ணேன். நாட் பிகாஸ் ஆஃப் தமிழ்நாடு. சாய் சுதர்ஷன் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் நம்பர் 3க்கு ஐடியல் பிளேயர் அவரு. ஆனா கில்ல அவங்க விட மாட்டாங்க, தெரியும். ஏன்னா கில்லோட ரெக்கமெண்டேஷன் வந்து எங்கோ பெரிய லெவல்ல இருக்கு, அதனால அவரோட அசைக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி பராக் கூட விளையாடுவார் நினைச்சேன், அவரும் விளையாடல. அண்ட் அந்த மோசிர் கான் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. தட் இஸ் நாட் மோசின் இஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இவரோட சர்ஃப்ராஸோட பிரதர் முஷீர் கான். அந்த முஷீர் கான் இன்னைக்கு செம ஃபார்ம். திஸ் இஸ் ரைட் டைம் டு இன்ட்ரோடியூஸ் இம். டெண்டுல்கரை 16 வயசுல நீங்க உள்ள தள்ளல, அதே மாதிரி இந்த மாதிரி முஷீர் கானை ட்ரை பண்ணும். ஏன்னா மேட்ச் அடிக்கிறாரு அவர். ஏதோ பெரிய கேப்பபிலிட்டி இருக்கு அவர், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ல வர முடியாது. அதனால கண்டிப்பா அவரை ட்ரை பண்ணிருக்கலாம். கேஎல் ராகுல் பிளேஸ்ல முஷீர் கான் ட்ரை பண்ணிருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம செலக்டர்ஸ் கிட்ட இருந்தும் தென் அந்த கேப்டன் ரோஹித் அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இவங்க வந்து இந்த பழைய ஆளுகளையே வச்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், பார்க்கலாம். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் படி இந்த மாதிரிலாம் ஸ்பாட்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் லெவலில் எப்படிலாம் நடக்குமா அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். மக்களும் இல்ல இது என்னன்னாக்கா, ஒரு இதுல ஃபெயில் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சீனியர்ஸ் மொத்தமா அனுப்ப வேண்டியதான் வீட்டுக்கு, இன்க்ளூடிங் கோலி. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். கேஎல் ராகுல், கோலி எல்லாரும் அனுப்பணும். இந்தியா டீம் எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். வேற வீடியோ நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், வணக்கம். தேங்க்யூ.